அதோட மீனிங் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதோட கன்டினியூஷன் தான் இது. ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ல மட்டும் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு கார்லேஷன் கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் ஜாஸ்தி கண்டுபிடிக்கலாம். லைக் யூ கேன் லேர்ன் மோர் திங்ஸ் ஃப்ரம் தட். ஸோ ஒன் ஆஃப் த திங் வந்து ப்ராபபிள் எரர்னு ஒன்று இருக்கு. ஸோ ப்ராபபிள் எரர் வந்துட்டு என்ன அப்படின்னா, லைக் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூவை அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹவு ரிலையபிள் இட் இஸ், அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ ரிலையபிளா இருக்கு அப்படின்றது வந்து ப்ராபபிள் எரர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ராபபிள் எரரோட ஃபார்முலா வந்துட்டு PE is equal to 0.6745. அது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ நீங்க எங்க ப்ராபபிள் எரர் வந்துட்டு யூஸ் பண்ணணும், கார்லேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் n. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராபபிள் எரரோட ஃபார்முலா. ஸோ இதோட லைக் ரூல்ஸ் என்ன இருக்கும், இல்லைன்னா இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஆர் வேல்யூ வந்துட்டு லெஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற கார்லேஷன் வேல்யூ வந்துட்டு லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா ப்ராபபிள் எரர் வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். பிகாஸ் இஃப் இட் இஸ் வேல்யூவே, அதாவது கோஎஃபிஷியன்ட் வேல்யூவே கம்மியா இருக்குன்றப்போ தென் ஹவு வில் பி தேர், அங்க அந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு எரரே இல்லை அப்படின்ற மாதிரி, there is no reliability or there is no error அப்படின்னு வச்சுக்கலாம். So if the value of r is more than 6 times, that is if the கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ, ஓகேங்களா, r ஓட வேல்யூ is more than 6 times the probable error. ப்ராபபிள் எரர் நம்மளுக்கு வந்துட்டு 6ன்னு கிடைக்குது அப்படின்னா 6 into 6னா 36 வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இஸ் ப்ராக்டிகலி சர்டன், தட் இஸ் சிக்னிஃபிகண்டா இருக்குன்னு அர்த்தம். தட் அதாவது இட் ப்ரூவ்ஸ் தட் there is some reliability between the coefficient of correlation and the r value அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? and one more thing என்ன அப்படின்னா, by adding and subtracting the value of probable error, the coefficient of correlation, அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆர் வேல்யூவோட இல்ல சப்போஸ் இஃப் யூ ஆர் adding the probable error or if you are deducting the probable error, it shows the value. எப்படி நம்மளுக்கு கார்லேஷன்னாவே -1 2 +1 அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஐடென்டிஃபை நம்மளோட கார்லேஷன் எந்த வேல்யூல இருந்து எடுத்துக்கிட்டு எந்த வேல்யூக்குள்ளார மீட் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிள் எரர் வந்து காமிச்சு கொடுத்துடும். So conditions, what are the conditions to use probable error? The data must be normal frequency curve, that is நம்மளோட டேட்டா வந்து நார்மாலிட்டி காமிக்குதுன்னா மட்டும்தான் நம்மளால probable error யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? The statistical measure for which the probable error is computed must be calculated from a sample. அதாவது நம்ம நார்மலா செகண்ட் டேட்டாலாம் வச்சுட்டு we can't use ப்ராபபிள் எரர். இப்போ நம்ம செகண்ட் டேட்டாலாம் யூஸ் பண்ணி கார்லேஷனோ இல்லை ரெக்ரெஷனோ போடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. லைக் யூஸ் பண்ணலாம், பட் ப்ராபபிள் எரர் வந்துட்டு அந்த மாதிரி டேட்டா மேல யூஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ ஏதாவது சாம்பிள் சர்வே எடுத்திருக்கோம், இல்லை பிரைமரி டேட்டா வச்சு பண்றோம், அந்த மாதிரி சாம்பிளுக்கு மட்டும்தான் ப்ராபபிள் எரர் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், the sample must be selected in an unbiased manner and the individual item must be independent. The thing is like the sample, நம்ம எடுத்திருக்க சாம்பிள்ஸ் செலெக்ஷன் வந்துட்டு அன்பயாஸ்டா இருக்கணும். தட் இஸ் எந்த மாதிரியான ஒரு எரர் காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இல்ல இப்ப நம்ம வந்து கொஸ்டினர் வந்து ஃபில் பண்ண கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து சில பேர் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஒமிட் பண்ணிருப்பாங்க, அதனால நம்மளால வந்துட்டு ஒரு அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாம இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமேட்டிக் திங் தட் இஸ் அன்பயாஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. பயாஸ்டா இல்லாம அன்பயாஸ்டா இருக்கிற டேட்டால மட்டும்தான் ப்ராபபிள் எரர் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மனால வந்துட்டு கார்லேஷன், அதாவது இந்த வேல்யூ
minus 0.6 the whole square divided by the root of 64. So அதை வந்து simplify பண்றப்போ 0.6745 into 0.64 divided by 8, that is 0.0454. So limit of the population, that is if you take this 0.054, அதை வந்துட்டு நீங்க r value கூட add பண்றீங்களோ இல்ல minus பண்றீங்களோ பண்ணி வந்துட்டு will get a value. The starting value is 0.054. இப்போ நீங்க அதை add பண்ணீங்க 0.654 கிடைக்குது. So the coefficient of correlation, that is the variation or the relationship between the variables, lies between 0.546 to 0.654. அவ்வளவுதான். So the next slide, rank correlation coefficient. Okay, wow. So similar first PM and the correlation, rank correlation. Okay, there is something which brought out the method of using Spearman, because கால் பியர்சன் மெத்தட்ல என்ன இருக்கும் அப்படின்னா பாப்புலேஷன்ல வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆனாதான் we can find out the exact result. So நம்ம obviously when we take a primary data, we'll use to test the normality, reliability, homogeneity, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி டெஸ்ட் பண்றப்போ if we know that there is no normality, அந்த பெல் ஷேப்டு டிஸ்ட்ரிபியூஷன் வரல, அந்த நார்மல் கர்வ் வரல அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு சாம்பிள் சைஸ்க்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு டேட்டாக்கோ வில் டேக் ஸ்பியர்மன்ஸ் ரேங்க் கார்லேஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து the population being studied by ranking the observation according to size and basing the calculations on the ranks rather than upon the original observations. So suppose if we are taking a population size, maybe நம்ம வந்துட்டு ஒரு 50 people எடுக்கிறோம். ஸோ அதை வந்து 50 people அப்படின்னு எடுக்காம நம்ம அதுக்கு வந்து ரேங்க் கொடுக்குறோம். லாஸ்டா 15 போடாம வில் கிவ் ரேங்க் கொடுத்துட்டு அந்த ரேங்கை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரேங்க் கார்லேஷன் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் ரேங்க் கார்லேஷன். So this method, that is the Spearman's rank correlation, this method of finding of covariability or the lack of it between two variables was developed by the British psychologist Carl Edward Spearman in 1904. So இதை டெவலப் பண்ணது வந்துட்டு Charles Edward Spearman in 1904. This measure is especially useful when quantitative measures for certain factors cannot be fixed. Adavadhu, if you are not properly, that is your normality is not proper, in that case you can use rank correlation. But the individual in the group can be arranged in order that by obtaining for each individual. So நம்ம வந்துட்டு சப்போஸ் நம்மளுக்கு நார்மாலிட்டி எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம இண்டிவிஜுவல் வேல்யூ வச்சுட்டு we won't calculate இல்லையா? நம்ம ஒரு கார்லேஷனுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சமேஷன் தான் எடுப்போம். இண்டிவிஜுவல் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம் இல்லையா? சம் த ஹோல் சம் வச்சு தானே எடுப்போம். ஸோ இதுல வந்துட்டு இண்டிவிஜுவல் வேல்யூ இண்டிகேட் பண்ணுவோம். ஒரு லைக் வில் கிவ் ரேங்க் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ த ஃபார்முலா ஃபார் ரேங்க் கார்லேஷன் இஸ் small r வந்துட்டு கால் பியர்சன் அண்ட் பிக் r வந்துட்டு ஸ்பியர்மன். ஓகேங்களா? ஸோ r is equal to 1 minus 6 summation big D square divided by n bracket n root minus 1, or 1 minus 6 summation D square by n cube minus n. So I think the second one is good, n cube minus n, where r denotes rank coefficient of correlation and d refers to the difference of ranks between paired items in two series. ஓகேங்களா? இங்க வந்துட்டு dனா வந்துட்டு deviations கிடையாது, dனா வந்துட்டு differences between two variables or two sample size அந்த மாதிரி வச்சுக்கோங்க. So there are some features. The
features of Spearman's correlation. The sum of difference of rank between two variables shall be 0. Okay, if you take sum, so suppose sum இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ x and y இருக்குன்னு வச்சுக்கோங்க. xல ஒரு 10 item, yல ஒரு 10 items இருக்கு அப்படின்னா, if you take the difference between two, அதோட sum வந்துட்டு summation எடுக்கிறச்ச sum வந்துட்டு 0வா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Next வந்துட்டு Spearman's correlation coefficient is distribution free or non-parametric because no strict assumptions are made about the form of populations from which sample observations are drawn. That is, the observations like that அந்த அவ்வளோ பர்ஃபெக்டான அப்சர்வேஷன்ஸ் வந்துட்டு பாப்புலேஷன் ஃபார்மேட்ல எடுக்கல, சாம்பிள் ஃபார்மேட்ல தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. And the Spearman's correlation coefficient is nothing but Karl Pearson's correlation between the ranks. Karl Pearsonல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொடுத்திருக்கிற டேட்டா, அதாவது டேட்டா வந்து நார்மலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கனால கொடுத்திருக்கிற டேட்டாவை டைரக்டா கார்லேஷன்ல போட்டுருவோம். ஆனா ஸ்பியர்மேன்ல அப்படி கிடையாது. ஒன்னொன்னுக்கும் வில் ரேங்க் அக்கார்டிங் டு சம் கிரைட்டீரியா, அந்த கிரைட்டீரியா வச்சு வில் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்னு வந்துட்டு ரேங்க் கொடுத்தா எப்படி இருக்கும், இன்னொன்னு வந்து ரேங்க் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இத ரெண்டு ஃபார்மேட்ல வில் மேக் or will study sums. ஓகேங்களா? when ranks are given, where actual ranks are given to us, the steps required for computing rank correlation are: 1, take the difference of two ranks. Okay, suppose if two variables are given, x and y, you have to take the difference between two, so x minus y, and denote these as difference d. Square these differences and obtain the summation d square and apply the formula. Okay, so this is a question. The ranking of 10 students in two subjects A and B are as follows. A and B அதோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு rank correlation மட்டும் கண்டுபிடிக்கணும். And here is the solution for that. A, B ன்னு அவங்க ரெண்டு சப்ஜெக்டோட வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்க. 10 ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. that is not marks, அவங்களோட ranking கொடுத்திருந்தாங்க. அத வந்துட்டு இவங்க R1 and R2 ன்னு எடுத்திருக்காங்க because rank 1 and rank 2. So if you minus between these two, difference கண்டுபிடிக்கிறப்போ you will find a d value. D value square பண்ணி தான் they have given d square value, that is the summation d square is equal to 36. Now formula la implement பண்றப்போ r is equal to 1 minus 6 summation d square by n cube minus n. So is equal to 1 minus 6 into 36 divided by 10 cube minus 10. So is equal to 1 minus 216 divided by 990 is equal to 1 minus 0.218 is equal to 0.782. So the rank correlation or the rank coefficient of correlation value is 0.782. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பட் நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். So another kind of formula from same rank correlation. Two ladies are asked to rank 7 different types of lipsticks. The ranks given by them are also as follows. ஓகேங்களா? நீலு, நீனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரு ஒரு 7 பிராண்ட் எடுத்திருக்காங்க லிப்ஸ்டிக்ஸ். அதை வந்து ரேங்க் பண்ணிருக்காங்க. அப்படி வர இடத்துல மட்டும்தான் you have to remember that we have to use rank correlation. இப்போ இருக்கிற சிலபஸ் or இப்போ இருக்கிற fast growing eraல வந்துட்டு you can't find that டைரக்டா கொடுப்பாங்களா Spearman's rank correlation calculate பண்ணுங்க அப்படி டைரக்டா கொடுப்பாங்களா அப்படின்றது அவ்வளோ வந்துட்டு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்க காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க ட்விஸ்ட் வைப்பாங்க கொஸ்டின்ல. ஸோ ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். நம்ம தான் கொஞ்சம்
எக்ஸ் அண்ட் ஒய் நார்மலா எடுக்கிற மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் கீழே வந்து R1 R2 கொடுத்துருக்காங்க. சேம் யூ ஹேவ் டு டேக் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் them, then again square it. ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸ்கொயர் பண்ணதை ஒரு சமேஷன் எடுத்துக்கோங்க. Summation is equal to 12. So again the formula R is equal to 1 minus 6 summation d squared by n cube minus n. So 1 is equal to 1 minus 6 into 12 by 7 cube minus 7, that is 1 minus 72 by 336 is equal to 1 minus 0.214, and the Karl Pearson's rank and the Spearman's rank correlation is equal to 0.786. How simple it is, இல்ல? Okay. Then அதெல்லாம் வந்துட்டு rank கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு rank எல்லாம் கொடுக்க கிடையாது, and we have to find out the rank. அந்த மாதிரி இருக்கிற situationsல என்ன பண்ண போறோம்? So when we are given the actual data and not the rank, it will be necessary to assign the ranks. Rank can be assigned by taking either highest value has 1 or the lowest value has 1. But whether we start with the lowest value or highest value, we must follow the same method in case of both the variables. ஓகேங்களா? ஒரு வேரியபிளுக்கு ஒரு மாதிரி இன்னொரு வேரியபிளுக்கு இன்னொரு மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் டேக்கிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்துட்டு ஹை வேல்யூக்கு 1 கொடுக்குறீங்கன்னா செகண்ட் வேரியபிளுக்கு ஹை வேல்யூக்கு 1 தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா யூ கான்ட் ஃபைண்ட் தி எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ். நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தப்பா கிடைக்கும். So we'll see the question. Illustration 19. Quotations of index numbers of security prices of a certain joint stock company are given below. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So here 1 to 7 debenture price according to their value and share price according to their value. Using rank correlation method, determine the relationship between the debenture prices and the share prices. ஓகேங்களா? சேம் அதே மெத்தட் தான், பட் நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துக்கிறோம். ரேங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு வில் அப்ளை தி ஃபார்முலா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர்லி நம்ம செகண்ட் இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு ரேங்க் 1 கொடுத்துருக்காங்க. சேம் எக்ஸ்ல பாருங்க 96.7க்கு 1 கொடுத்துருக்காங்க, அண்ட் சி த ஒய் வேல்யூ 73.2க்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இன் தட் கேஸ் ரேங்க் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் rx minus ry, that is d, and d square, and summation d square is 62. So same has the formula r is equal to 1 minus 6d summation d square by n cube minus n is equal to 1 minus 6 into 62 by 7 cube minus 7 is equal to 1 minus 372 by 336 is equal to 1 minus 1.107 is equal to minus கிடைக்கிறது minus 0.107. ஓகேங்களா? ஸோ rank correlation அந்த மாதிரி. ஸோ பெருசா எதுவும் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்க்குற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணுமோ லைக் how far we can easily implement something, நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஈஸியா கற்றுக்கணும். அது ஈஸி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி நம்ம ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு அடுத்த மெத்தட் தான் வந்துட்டு கன்கரண்ட் டீவியேஷன் மெத்தட். This method of studying correlation is the simplest of all the methods. The only thing that is required under this method is to find out the direction of change of x variable and y variable. Okay? So concurrent deviation methodல என்ன தெரியும் அப்படின்னாக்க x வேரியபிளோட சேஞ்ச் y வேரியபிளோட சேஞ்ச் வந்து தெரியும். ஸோ அதோட ஃபார்முலா வந்துட்டு RC கீழே பவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. RC இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ், நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் வேல்யூ கிடைக்கும். ஸோ பிளஸ்ல கிடைச்சா பிளஸ் வச்சுக்கோங்க, மைனஸ்ல கிடைச்சா மைனஸ், அந்த சைன் வந்து கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா நம்மளால எக்ஸாக்டான
ரிசல்ட் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ root of plus or minus bracket 2c minus n by n close bracket அந்த மாதிரி. So where RC stands for coefficient of correlation by the concurrent method. So C stands for the number of concurrent deviation or the number of positive signs. So இதுல நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா only the changes. X வேரியபிள் எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு, Y வேரியபிள் எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அது. So N stands for the number of pairs of observations compared. நம்ம எத்தனை வேரியபிள் எடுத்திருக்கோம். சப்போஸ் இப்போ வந்து 2 வேரியபிள் இருக்கு, X and Y இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Xல வந்து ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்கு, Yல ஒரு 10 ஐட்டம்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி 10 தான். So அதுதான் அவங்க அப்படி போட்டிருக்காங்க. Since there is no sign for the first value of X and Y, N is always taken to be 1 less than the actual number of pairs. Value அதாவது கன்சிடர் பண்ணிருக்கனால வேரியபிள்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. This constant பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். கான்ஸ்டன்ட் சேம். இப்போ எக்ஸ்லயும் 10 இருக்கு, ஒய்லயும் 10 இருக்குன்னா கான்ஸ்டன்ட். சிமிலர் செகண்ட் வேல்யூக்கு நீங்க வந்துட்டு மார்க் பண்றப்போ தேர்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டு மார்க் பண்ணுங்க. See whether second value is greater than third value or smaller than third value or constant to third value. இது எல்லாத்தையும் பார்த்தாதான் you will get the proper result. So repeat the same process for the other values. Denote the column by dx. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா dx ன்னு சொல்லுவோம். In the same manner as discussed above, find out the direction of change of y variable and denote this column by dy. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எது கண்டுபிடிக்கிறோம், x வேரியபிளுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி y வேரியபிளுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு அதை வந்து dy போட்டுக்கிறோம். Multiply dx with dy. அதாவது dx கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து dy கூட மல்டிப்ளை பண்ணிட்டு டிட்டர்மைன் தி c வேல்யூ. இது ரெண்டும் இன்டு பண்ணாதான் நம்மளுக்கு c வேல்யூவே கிடைக்கும். The number of positive signs. அந்த c வேல்யூல நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ் எவ்வளவு இருக்கு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும். ஸோ ஃபார்முலா அதேதான், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். RC is equal to plus or minus the root of plus or minus the open bracket 2c minus n by n. So the significance of sign both inside the under root and outside the root that we can't take. C minus n is negative. This negative value multiplied with the minus sign would make it positive. Minus into minus plus இல்லையா, ஸோ அதை அவங்க சொல்றாங்க. சும்மா நம்மளுக்கு பேசிக்கான ஐடியா தான், அதை அவங்க வந்துட்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
ஓகே, this is one of the sum அதை வச்சு calculate பண்ணிருக்காங்க. Calculate coefficient of concurrent deviations from the following data. Price இருக்கு, import இருக்கு, price இருக்கு, import இருக்கு. past 10 years ஓட டேட்டா கொடுத்திருக்காங்க. So அவங்க ஸ்டெப்ஸ்ல சொல்லியிருக்கிற மாதிரி we have to see. First value வந்து 368, second value வந்துட்டு 384. First வேல்யூக்கு நம்ம எதுவுமே போட மாட்டோம். First value we can't compare with anything above இல்லையா? So அதனால அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. So see the third value 385 and 384. 368 கம்பேர் பண்றப்ப 384 வந்து பெருசுதான், அதனால பிளஸ் போட்டிருக்காங்க. 385 and 384 கம்பேர் பண்றப்ப 385 வந்து பெருசுதான், அதனால பிளஸ் போட்டிருக்காங்க. 361 வந்துட்டு 385 விட கம்மி, அதனால மைனஸ். ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டுக்குமே எக்ஸ் அண்ட் ஒய், தட் இஸ் பிரைஸ் அண்ட் இம்போர்ட் ரெண்டுக்குமே பார்க்கணும். பார்த்து பிளஸ்ஸா மைனஸா அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் சப்மிட் பண்றப்போ தட் இஸ் டி பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், அந்த மாதிரி அவங்க இன்டூ பண்ணி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது டைரக்டா வந்துட்டு என்ன பண்ணணும், சம் அதாவது ஃபார்முலால இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க வந்து எத்தனை பிளஸ் வேல்யூ இருக்கோ அதை வந்து சியா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 6. we have 6 plus values. So 2 into 6 minus 9 by 9 is equal to plus or minus root of plus or minus 0.333 is equal to 0.577. அவ்வளவுதான். இந்த மெத்தட்லாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலுமே. So we'll see what is the limitations for concurrent deviation method. Merit என்ன அப்படின்னாக்க, it is simplest method. When the number of items is very large, this method may be used for quick idea of degree of relationship. Limitations. This method does not differentiate between small and big changes. For example, if x increases from 100 to 101, the sign will be plus. If y increases from 60 to 160, the sign will be plus. Thus, both get equal weightage when they vary from some direction. Increase ஆனாவே அது வந்து பிளஸ் தான், தட் இஸ் பாசிட்டிவ் ரிலேஷன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால கரெக்டா ரிலேஷன்ஷிப் இருக்கா, அது வந்து இன்க்ரீசிங் ரிலேஷன்ஷிப்பா இல்ல டிக்ரீசிங் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு தி மெத்தட்ஸ், இன்னொன்று வந்து டைம் சீரீஸ். டைம் சீரீஸ்னாவே நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம டேட்டாஸ் வந்து டைம் பேசிஸ்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா அது வந்து டைம் சீரீஸ். டைம் சீரீஸ்ல ரெண்டு மெத்தட், லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஆனா இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, லாங் டேர்ம்ல இருக்கிற டேட்டா, அதாவது லாங் டேர்ம் வேரியேஷன்ல கலெக்ட் பண்ண டேட்டாவோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா தான் காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு, மூவிங் ஆவரேஜ் மெத்தட் என்ன, அந்த பேசிஸ்ல நம்ம வந்துட்டு 5 இயர்ஸ்ல எவ்வளவு மூவ் ஆகுது அதெல்லாம் கண்டுபிடிப்போம். 3 இயர்ஸ்க்கு இல்லைன்னா 4 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் போட்டோம்னா சம் அப் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா after determining these trend values, correlation can be obtained by the method. அதாவது if we are using trend analysis or moving average method or methods of least squares, இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்றப்போ நம்மனால டைம் சீரீஸ் கார்லேஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
So calculation of correlation in short term changes or oscillations, that is long term changes க்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஷார்ட் டேர்ம் சேஞ்சஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு determine the trend value by moving average method. So keep in mind, if at all the theoretical question வந்துச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஆவரேஜ்க்கு வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். Deduct from the actual value the corresponding trend value obtained. நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க வேரியபிள்ஸ்ல, அந்த வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ட்ரெண்ட் வேல்யூவும் மைனஸ் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். This would give the short term fluctuations. இதுல இருந்து நம்மளால short term fluctuations கண்டுபிடிக்க முடியும். Devote these short term fluctuations by a symbol. So short term fluctuations, இப்ப ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா take first variable as x and take the second variable as y. And அதோட summation எடுக்கிறப்போ summation x square and summation y square. Multiply x with y, similar to Karl Pearson's correlation. Same method தான் போட்டிருக்காங்க. R is equal to summation xy by root of summation x square into summation y square. Hence, x denotes the deviations of x series from moving average and not from the arithmetic mean. So similarly, Karl Pearson what we will do, we'll take a mean or actual mean method follow பண்ணுவோம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு we'll find out a result. But இதுல வந்து மூவிங் ஆவரேஜோட ட்ரெண்ட் வேல்யூ எடுக்கிறோம், அதை வச்சு நம்ம வந்துட்டு டீவியேஷன்ஸ் எடுக்கிறோம். டீவியேஷன்ஸ் எடுத்து we are going to find out the so we'll be using the same kind of formula similar to Karl Pearson's correlation. This formula is same for each and everything. Okay, so correlation பொறுத்த வரைக்கும் I think it would be easy for you to understand. பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாதனால ஈஸியா இருக்கும். ஸோ நாளைக்கு வந்துட்டு we'll see regression analysis. ஸோ அதுல வந்துட்டு இதே மாதிரி தான் சிமிலர் டு கார்லேஷன், பட் ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸா இருக்கும். இதுல நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், அதுல வந்து இம்பாக்ட் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, இம்பாக்ட் ஏதாவது இருக்கா, ரெண்டு வேரியபிள்னால டிபெண்டன்ட் வேரியபிள் மேல ஏதாவது இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் being patiently listening for this presentation. Hope you find it informative. Thank you. We'll continue tomorrow.